வணக்கம் சார். 5ஆம் தேதி இரவு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல இருக்கோம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னவா இருந்தீங்க? நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கேன். என் பேர் கணேஷ்மூர்த்தி. நான் அண்ணனோட தீவிர விசுவாசி. அண்ணனோட பெரும்பாலான நாட்களில் நான் கூடவே இருப்பேன், முக்கியமான நாட்களில் கூடவே இருப்பேன். அண்ணா பார்த்திங்கன்னா சமூக போராளி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் குரலாக கொடுக்கக்கூடிய ஒரு சமத்துவ தலைவர். அவர் இன்றைக்கி இழந்துட்டு தவிக்கிற இந்த நாட்களில் நாங்கள்லாம் வாடி இருக்கோம். அவர் திருப்பி கிடச்சிருவாருன்ற நம்பிக்கை, வந்துடுவாருன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கோம். இழந்துட்டோம். ஓகே, சம்பவத்தன்று நீங்கள் உடன் இருந்தீங்களா? நானும் என்னை சார்ந்த ஒரு 4 நண்பர்களும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தக்கட்ட நகர்கள் சமூக பணியில் நம்ம என்ன பண்ணணுன்றதை சொல்லிகிட்டு இருந்தார். அதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அண்ணன் உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது சேர் எடுக்கிறதுக்கு நானும் இன்னொருத்தர் அந்தால நகருக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட 6 பேருக்கும் மேலே ஒரு சமூக விரோதிகள் வந்தாங்க. அந்த வித்தின் செகண்டில் எல்லாம் அவங்க கொலவெறி தாக்குதல் நடத்திட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அண்ணனை இழந்துட்டு நாங்கள் தவிக்கிற தவிப்புங்கிறது எண்ணில் அடங்காதது. கடைசி கட்டத்தில் நான் கூட இருந்து அண்ணனோட இழப்பை பார்க்கணுங்கிறது எனக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. வருங்காலங்களில் தலித் தலைவர்கள் நீ இழக்கக்கூடாது என்றதில் என்னை போன்ற எல்லாரும் அதை ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கணும். தலித் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இதன் மூலமா குறைந்தபட்சம் 2 காவலர்களாவது கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். அனைத்து தலித் தலைவர்களும் மக்களுக்காக தான் போராடுறாங்க. தான் குடும்பத்தை விட்டு, தான் சுய சூழ்நிலை எல்லாத்தையும் மறந்து தான் மக்களுக்காக போராடுறாங்க. அது மனசில் வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்கள் அண்ணனை போல் இருக்கிற ஒரு உயர்ந்த வள்ளலை இன்றைக்கி இழந்துட்டோம். அவர் மாதிரி ஒரு வள்ளல் வர்றக்குன்னி பல ஆண்டுகள் ஆகலாம். அது வரைக்கும் எங்கள் மக்கள் பாதுகாப்புக்கு தேடி எந்த நிலையில் அடங்குவாங்கன்னு தெரியல. நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு பயணம் செஞ்சுட்டு வரீங்க. அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திரளான மக்கள் ஒரு ஊர்வலமாக அவருடைய பூத உடலை கொண்டு போகும்போது முடியும் எல்லாரும் கண்ணீரோடு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் பிரபல தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, ஆருத்ரா தொடர்பான அந்த பணத்தில் பங்கு போடுறதுல தான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணனை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவருக்காக குரல் கொடுப்பார். அப்படி இது போன்ற ஒரு அன்றாட காங்கிரீட் வேலைக்கும் கூலி வேலைக்கும் மூட்டை தூக்கி அங்கே எங்கே ரிக்ஸா இழுத்துவோம், அதுக்கு போய் ஒரு கூலி வேலைக்கு செய்கிற மக்கள் தான் பணத்தை இழந்துட்டாருன்னா அவர் மனசு தாங்காது. நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். அவரோட மனசு எப்படி துடிக்குன்னா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டாருன்னா உணவு தண்ணி இல்லாமல் அவரோட மனம் கிடக்கிற பாடுமா, ஏதோ ஒன்று பண்ணுங்கம்மா, அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கம்மான்னு எங்களை எல்லாம் துரத்தி விடுவார். நாங்கள் உடனே போய் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கான உதவிகள் செஞ்சு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி அதான ஆதாரங்களை காட்டுற வரைக்கும் எங்களை நிம்மதியை விட மாட்டார். அந்தளவுக்கு அவர் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த அவரோட தம்பிகளுக்கும் இந்த மாதிரி வேலை கொடுத்து அவரும் மக்களை பார்த்துக்கணுன்ற வழி சொல்லி கொடுத்து எங்களை வழி நடத்தியிருக்காரு. அது அண்ணனை தவிர வேறு யாருக்கு அது வராது. அது மட்டுமல்ல, வர்ற சமூக ஊடகங்களில் செய்தி தொடர்பாக பிரகாஷ்ன்னு நினைக்கிறேன், அவர் பிரபல தொலைக்காட்சி இதில் தான் இருக்கார். அவர் அண்ணனை பற்றி ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்காரு. அது வன்மையாக கண்டிக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் கண்டிக்கிறோம். அண்ணன் மக்களுக்கு தான் சேவை செய்வார் தவிர எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கோ எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கோ துணை போக மாட்டார். துணை போகிறதுக்கு கட்சியும் எங்களுது இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியாக சார்பாக இது வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பிரகாஷ் மீது தக்க தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அவர் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறார், நிச்சயமாக இல்லை, எண்ணற்ற ஏழை மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களாக குரலாக தான் அவர் நின்னாரே தவிர
நிச்சயமாக அவர் ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு செயலை நிற்க மாட்டார். நாங்கள் கூடவே இருந்த அவர் வளர்ப்பில் நாங்கள் வளர்ந்துருக்கோம், கூடவே இருந்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள்லையோ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு அடங்கக்கூடிய ஆள் அவர் இல்லை. அவர் சமூக போராளி, இனப்போராளி, மக்களுக்கான சேவை தான் செய்வார். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராயினும் ஜாதி மதம் இனம் கடந்து வந்து நின்னாலும் கூட உடனடியாக அவருக்கான வேலையை செஞ்சு கொடுப்பாரே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் தான் தோள் கொடுத்து நிற்பார். அதுதான் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு இழந்துட்டோங்கிறதுல வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், சமூக ஊடகங்கள்லையும் பொறுப்பான செய்தி தொடர்பாளர்களும் அண்ணனோட உண்மை சம்பவங்களை சொல்லுங்கள். சம்மந்தமே இல்லாத பொய் சம்பவங்கள் சொல்லி அவரோட ஆத்மாவை காயப்படுத்தாதீங்க. அவர் செஞ்ச செயலை இழிவுபடுத்தாதீங்க. அவர் செஞ்ச செயலுக்கு எடுத்துக்காட்டு தான் நேற்று ஊர்வலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் கொட்டுற மலையில் சின்ன குழந்தையிலேருந்து வயதானவள் வரைக்கும் அந்த அந்த மலையில் அவ்வளோ 23 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்கன்னா அண்ணன் செஞ்ச சேவை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரோட மக்களுக்கு சேவை, மக்களுக்கு சேவை, மக்கள் மக்கள் மக்களுங்கிற தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவருக்குன்னு எந்த ஒரு சுயத்துக்கான ஒரு இது இல்லை. வந்ததுமே சாப்பிட்டீங்களா, கொடுத்தீங்களா, அவருக்கான தொந்தரவு என்னன்ற கேட்டுட்டு தான் அவர் பார்ப்பாரே தவிர அது இப்போ இது மாதிரியான சமூக ஊடகங்களில் இது மாதிரி ஒரு செய்தியை பரப்புறது எங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குது. அவரும் இழந்த ஒரு சைடு நிற்கிறோம், அவர் இழந்த ஒரு சைடில் நிற்கிறோம். இது போன்ற சமூக ஊடகங்களில் ஒரு பணத்துக்காக போயிடுவார், வாங்கிடுவார், பணத்துக்கு பங்கு போடுறாருங்கிறத சமூக போராளி இழிவுபடுத்தாதீங்க. ஒரு தலித் தலைவர் முன்னாடி இவ்வளவு மக்களை மதம் இனம் சார்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளவு மக்கள் வர்றாங்கன்னா அந்த மக்களை தாண்டி அவர் நிற்கிறாரே தவிர அவருக்கான பணம்ங்கிறது இந்த மக்கள் தான், இந்த செல்வம்ன்றது இந்த மக்கள் தான். அந்த மக்கள் செல்வத்துக்காக என்ன வேணால் செய்வாரே தவிர எந்த ஒரு பொருளாதார பணத்துக்காக ஆனால் செய்ய மாட்டாருங்கிறது எங்களுக்கெல்லாம் அதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செய்தியாளர் பிரகாஷ் மீது நாங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிஞ்சுக்கிறோம். தயவு கூர்ந்து இதை மாதிரியான தவறான செய்திகளெல்லாம் கொடுக்காதீங்க.